ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி என்றும் வெற்றி 16-11-2025 சம்சுருதி 29வது ட்ரா. கெஸ்ஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், ரிசல்ட் எப்படி வந்துருச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு 15ஆம் தேதியோட ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா 642 513. ஃபஸ்ட்டு ட்ரையல் 642 513. செகண்ட் ட்ரையல் 325 186. வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 656 500. ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டு 656 500. இந்த 500க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்ஸ் வந்து நமக்கு ஒரு கெஸிங் வந்து ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு. ஆனால் போர்டில் பிசியில் வின்னிங்கிறதுக்கும் 980 தான் ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தோம் 3 போர்டில். ஆனால் ஏபிசிஎஸ்சி பிரிக்கும்போது டபுள்ஸை மென்ஷன் பண்ணலை. அது பிசி டபுள்ஸ் வச்சுருந்தா மட்டும் வின்னிங் இருந்திருக்கும். ஆல் போர்டுமே நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்த நம்பர் 9 8 தான் எடுத்திருந்தோம். டபுள்ஸ் 0 வந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே வந்தால் கூட 3 வந்திருந்தாலும் சரி, 9 வந்திருந்தாலும் 8 வந்திருந்தாலும் நமக்கு 2 டிஜிட்டாக வின்னிங் இருந்திருக்கும். சி போர்டு மட்டும் பாஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஏ போர்டில் பி போர்டில் எடுக்கிற நம்பர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி ஏ போர்டில் 5ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன், 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. போர்டு படி நீங்கள் ப்ளே பண்ணுறா இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 வச்சு டபுள்ஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதே கொஞ்சம் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. போர்டு வேணுங்கிறவங்க அந்த சப்போர்ட்டில் கொடுக்கும்போது எந்த நம்பர் என்னென்ன போர்டு நான் சொல்லுவேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் கெஸிங்ஸோட நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளா லாட்ரி 16-11-2025 சம்சுருதி 29வது ட்ரா கெஸிங்கு. 4D நம்பர், டி நம்பர் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 4D நம்பர் 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அவங்க கெஸிங்ஸில் 8ஆம் நம்பர் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள நம்பர் தான் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் 4D நம்பர், டி நம்பர் 9ஆம் நம்பர் எடுக்கிறேன். அதே மாதிரி ஏ போர்டில் 2ஆம் நம்பர், பி போர்டில் 2ஆம் நம்பர், சி போர்டில் 2ஆம் நம்பர். அதே மாதிரி ஏ போர்டில் 7, பி போர்டில் 7, சி போர்டில் 7, சி போர்டில் 6, பி போர்டில் 6, ஏ போர்டில் 6. ஸோ ரிப்பீட்டடாக 267 அப்படிங்கிற நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. 267 சப்போர்ட்டில் எடுக்கிற நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கேன். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2-7 எடுத்திருக்கோம். இந்த 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 போர்டிலையுமே வைக்கிறேன். சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு 2ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பி போர்டு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் ஏ போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஏசி அப்படி 2 போர்டில் அதிகம் வாய்ப்பு இருக்குங்கிறதா நான் அந்த போர்டில் எடுத்துருக்கும் போது நான் எடுத்திருக்கேன். 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர், இந்த 2 நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்தோ அதை மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏபிசி நம்பர்ஸ் பாக்ஸ் பாருங்கள். 267, அதாவது 276 ஒரு பாக்ஸும் 269 ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு இதை மென்ஷன் பண்ணி இந்த 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க மட்டும் இந்த 9 மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4D எடுக்கிறவங்க டி நம்பரும் 9 வந்துருக்கு. அதாவது டபுள்ஸில் மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வின்னிங் வர வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 276 269 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா 26 62 27 72 29 92 76 79 26 62 72 27 27 72 29 92 76 79 ஒரு 8 நம்பர் பேர் பண்ணியிருக்கோம். அந்த 8 நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 229 ஒரு நம்பரும் 246 ஒரு நம்பரும் 029 ஒரு நம்பரும் கொடுத்துருக்கேன். இப்போ போர்டு எடுக்கிறவங்க இதை நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும். நாங்கள் போர்டு எடுத்துருக்கிறது 3 போர்டில் என்ன வாய்ப்பு இருக்கும், இந்த போர்டில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏ போர்டில் என்ன சேர்த்துருக்கேன்னா 0 மட்டும் ஏ போர்டில் ஒரு சப்போர்ட்டில் ஒரு நம்பர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பி போர்டில் என்ன சேர்த்துருக்கேன்னா 4ஆம் நம்பர் மட்டும் நான் பி போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டில் 9 மட்டும் வச்சு நான் டேரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே 9 சேர்த்துட்டோம். ஸோ போர்டு எடுக்கிறவங்க இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 0 எடுத்திருக்கோம். அதே மாதிரி சி போர்டில், அதாவது பி போர்டில் 4ஆம் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 4ஆம் நம்பர் மேலே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 276 269. டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க 9363113037 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கேரளா சிங்கிள் நம்பர் நீங்கள் மிஸ் ஆனாலும் டியரு காலிலே நமக்கு சிங்கிள் நம்பர் கொடுத்துட்டோம், வின்னிங் இருந்தது. அதே மாதிரி டியர் எப்போதுமே நேற்றுமே 4 ஷோ வின்னிங் இருந்தது சிங்கிள் நம்பர். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க 9363113037 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸிங்க கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.